World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை அன்று பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அழகான தலைப்பில் நிறைய தகவல்கள் அடங்கிய வகுப்பு மிக குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இது 32வது வகுப்பு. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே இந்த வகுப்புகளை சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் என்ன தலைப்பில் பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஜாதகத்தில் குபேரன் லக்ஷ்மி எங்கு உள்ளார்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி வகுப்பு. அதாவது நம்ம ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிளைண்டோட ஜாதகத்திலையும் நிறையா பேருடைய ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி அது அனுபவ ரீதியாக உண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். இதில் நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கான பரிகாரங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா மாணவர்கள் அந்த வகுப்புக்கு வருகை புரிந்த மாணவர்களுடைய ஜாதகத்தையே போட்டு அதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 31 வகுப்பு நடத்தியாச்சு. 31 தலைப்புகளில் வகுப்பு எடுத்திருக்கேன். இது 32வது வகுப்பு. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் குபேரன் லக்ஷ்மி எங்கே உள்ளார்கள் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்போது நல்லதை செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம எல்லாருமே பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறோம். அந்த பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய தேவதைகள் தெய்வங்கள்னு பார்த்திங்கன்னா குபேரனும் லக்ஷ்மி தான். ஸோ குபேரனோட கதை எல்லாருக்குமே தெரியும். ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர், செல்வம் மிகுந்த ஒரு நபர், பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த குபேரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா மகாலட்சுமி தான் நமக்கு பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவங்க. ஸோ நிறைய பேருக்கு தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கும், பீடையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் பணமே சேர மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் பண கஷ்டத்தோடையே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய குபேரன் லக்ஷ்மி எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கான கோயில்கள், அதுக்கான சூட்ச்ம பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ இந்த வகுப்பில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ஜாதகத்தில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாரோட ஜாதகத்திலையுமே பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள், ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். ஸோ அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த குரு சுக்கிரன் தான் பொருளாதாரத்தை கொடுக்குறவங்க. அப்போ அந்த குரு தான் பெருமனம், சுக்கிரன் தான் சிறுமனம். இந்த 2 கிரகமும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு தான் இந்த குபேர புள்ளியையும் இந்த லக்ஷ்மி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அதன் அடிப்படையில் நம்ம இதை அழகாக இயக்கணும்னா நமக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு இங்கே இருக்காருன்னு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்மத்தில் குரு இருக்கார். சரிங்களா? சுக்கிரன் ஒரு இடத்துல இருப்பார். சுக்கிரன் ஒரு இடத்துல உங்களுக்கு இருப்பார். அவள் சுக்கிரன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்காருன்னு எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது நம்ம இதை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன சொல்லலாம், நம்மளுடைய குபேர புள்ளி எங்கே இருக்குது, லக்ஷ்மி புள்ளி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். குபேரன் அப்படின்னாலே குருன்னு அர்த்தம், பெரும் பணத்துக்குரியவர், பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் அப்படின்னாலே லக்ஷ்மி புள்ளின்னு அர்த்தம். அப்போ லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட பணம் மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் ஆடம்பர வாழ்க்கையும் கொடுக்குறவங்க. அப்போ மெட்டீரியலிஸ்டிக்காக நீங்கள் லைஃப்பில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த புள்ளியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள். இப்போ குரு மக நட்சத்திரத்தில் நிற்கிறார். சிம்மத்தில் ஒருத்தவங்களுக்கு குரு இருந்து மக நட்சத்திரத்தில் இருக்குது. அடுத்து சுக்கிரன் எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. சரிங்களா? இதுதான் அதோடைய அமைப்பு.
இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் குபேர புள்ளி குரு எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அதான் குபேர புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சுக்கிரன் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அதுதான் லக்ஷ்மி புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம், இது கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, இதுக்கான பரிகாரங்களை நம்ம செய்யணும். இப்போ இந்த ஜாதகத்தில், எக்ஸாம்பிளாக போட்ட ஜாதகத்தில் குரு வந்து மக நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்போ குபேர புள்ளி மகமாக வருது. இங்கே வந்து சுக்கிரன் வந்து பூரட்டாதியில் நிற்கிறார். அப்போ லக்ஷ்மி புள்ளி வந்து பூரட்டாதியாக வருது. இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் 27 நட்சத்திரத்தில் ஏதாவது 2 நட்சத்திரம் குபேர புள்ளியாகவும் லக்ஷ்மி புள்ளியாகவும் வரும். ஒருவேளை இப்போ இந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துலையே குரு இங்கேயே இருந்து குருவும் பூரட்டாதியில் இருந்தால் அப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா குபேர புள்ளியும் லக்ஷ்மி புள்ளியும் ஒரே நட்சத்திரமாக வந்துடும். குபேர புள்ளியும் பூரட்டாதி தான், லக்ஷ்மி புள்ளியும் பூரட்டாதி தான், அந்த மாதிரி வந்துடும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வேறு வேறு இடத்துல இருக்கும் பொழுது அப்போ 2 விதமான நட்சத்திரங்கள் உங்களுக்கு குபேர புள்ளியாகவும் லக்ஷ்மி புள்ளியாகவும் வரும். முதல்ல இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த புள்ளியை நம்ம இயக்குனா தான் நமக்கு பணம் வரும். அது எப்படி சார் இயக்குறதுனா, ஒவ்வொரு புள்ளிக்கும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில சிறப்பு கோயில்கள் அப்படின்ட்டு இருக்குது. சில சிறப்பு கோயில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மகத்தில் ஒருத்தங்களுக்கு குபேர புள்ளி விழுகுதுன்னா அதுக்கு போக வேண்டிய கோயில் வந்து பிள்ளையார்பட்டி. அதுக்கு போக வேண்டிய கோயில் வந்து என்னது? பிள்ளையார்பட்டி. ஸோ அப்போ அதுக்கான கோயில் போகும்பொழுது உங்களுக்கான ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து அங்கே நிகழும். இது போகணும், சரிங்களா? அப்போ இந்த பிள்ளையார்பட்டி போகும்போது உங்களுக்கு குபேர புள்ளி ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பெருமணம், நீங்கள் என்னெல்லாம் பெருமணமாக நினச்சி பிளான் பண்ணுறீங்களோ, ஃபினான்ஷியல் க்ரோத் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுக்கிரன், இந்த சுக்கிரனோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூரட்டாதி அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம எந்த கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேலமில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோயில், சேலமில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு நம்ம போகணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பரிகாரங்களை எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்பில் வந்து அந்த குபேர புள்ளிக்கும் லக்ஷ்மி புள்ளிக்கும் ப்ராப்பரான கோயில்கள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை கோயில் வரும்? 27 ஸ்டாருக்கு 27 டெம்பிள்ஸ் வரும். சரிங்களா? ஏன்னா ஒருத்தங்களுக்கு குபேர புள்ளி அஸ்வினியாக இருக்கலாம், அல்லது ரோகிணியாக இருக்கலாம், திருவாதிரையாக இருக்கலாம், ரேவதியாக இருக்கலாம், அனுஷமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன பண்ணணும்? 27 டெம்பிள்ஸ் இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த டெம்பிள்ஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கான மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் நடக்கும். சில பேருக்கு டெம்பிளுக்கு போகக்கூடாது, அதுக்கு பதிலாக டெம்பிளுக்கு டொனேட் பண்ணணும். அது யாருக்கு டெம்பிளுக்கு போகணும், யாருக்கு டெம்பிள் போகக்கூடாதுங்கிறத நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த குபேர புள்ளி லக்ஷ்மி புள்ளி இயக்கிறதுல முதல் ஸ்டெப் வந்து கோயிலை அடிப்படையாக வைத்து இயக்குறோம். கோயிலை அடிப்படையாக வச்சு இயக்குறோம். ஓகே, அது கோயில் எதை வச்சு அடிப்படையாக வச்சு வைக்கிறோம்? 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு இயக்குறோம். ஓகே, அடுத்து ரெண்டாவதும் பார்த்திங்கன்னா கோயில் விஷயத்திலேயே 2 விதமான கோயில். ஒன்று 27 நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறது. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த குரு சுக்கிரன் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து கிரக ரீதியாக இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களான இந்த குரு சுக்கிரன் இருக்காங்க பார்த்திங்களா? இந்த குரு சுக்கிரனில் குரு எந்த வீட்டில் இருக்கார், எந்த ராசியில் இருக்கார்னு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்கார். சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்தில் இருக்கார். அப்போ இந்த ராசி அடிப்படையிலையும் இந்த லக்ஷ்மியையும் குபேரனையும் இயக்கிறதுக்கு சில கோயில்கள் இருக்குது.
அந்த கோயில்களும் நான் சொல்ல போகிறேன். அங்கே போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? இதை எப்படி எடுக்கணும், இதை நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதன் அடிப்படையில் எடுக்கும்போது நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து ஏற்படும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு பெருமனத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் அப்படிங்கிறவங்க பெருமனத்தை கொடுக்கக்கூடியவங்க, மிகப்பெரிய லெவலில் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ குரு வந்து எந்த ராசியில் இருக்காரோ அதுக்கு 11வது வீடு, அதேமாதிரி குரு இருக்கக்கூடிய வீட்டுக்கு 2வது வீடு. ஸோ இந்த 2 ராசிகளையும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சில கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களுக்கு நம்ம போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது குரு யாருக்கெல்லாம் சிம்மத்தில் இருக்கோ அதுலேருந்து 11வது வீடு மிதுனமாக வருது. இதுக்கு போக வேண்டிய கோயில் என்னென்னா நெல்லை அப்பர் கோயில், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயிலுக்கு போகணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 11ஆம் பாவத்தையும் 2ஆம் பாவத்தையும் இயக்கும்போது இந்த குபேரன் லக்ஷ்மி இயங்குவாங்க. ஸோ இந்த கன்னிக்கு என்ன கோயிலுங்கிறது நான் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு மிதுனத்துக்கு நெல்லையப்பர் கோயில். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கும் அடிப்படையாக வச்சு 12 டெம்பிள்ஸ். அப்போ குபேரன் லக்ஷ்மி புள்ளியை வச்சு நட்சத்திரத்துக்கு 27 டெம்பிள்ஸ் படிப்போம். அதை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த டெம்பிள்ஸ்க்கு எப்படி போகணும், அங்கே போய் என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறதெல்லாம் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். பட் இந்த அடிப்படையில் தான் நம்ம வகுப்பு நடத்த போகிறோம். அதே மாதிரி குருவுக்கு 2, 11 கூடியவன் என்ன வராருன்னு பார்த்து அதுக்குண்டான கோயில். ஸோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி சுக்கிரனுக்கு 2, 11 இதுக்கு என்ன கோயில், அதாவது உங்களுக்கு பணம் மட்டும் நிறைய வேணும்னா குருவோட கோயிலுக்கு மட்டும் போனால் போதும். குரு ஏற்படுத்தக்கூடிய தொடர்புக்கு பணத்தோடு சேர்ந்து ஆடம்பர வாழ்க்கை, எல்லா விதமான லக்ஸுரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு 2, 11 இயக்கணும். அப்படி இயக்கும்போது உங்களோட அபிலாசைகள், பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். சரிங்களா? அப்போ இந்த 2 விதமான விஷயங்களையும் நம்ம படிக்க போகிறோம். கோயில்லையே வந்து நமக்கு 2 விதமான கோயில்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, அடுத்தது வந்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரங்கள். இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வாழ்வியல் பரிகாரமாக நம்ம என்ன பண்ணணும், வாழ்வியல் பரிகாரமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். குரு அப்படிங்கிறவர் குபேர புள்ளியும், சுக்கிரன் அப்படிங்கிறவங்க லக்ஷ்மி புள்ளியும் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த குரு அப்படிங்கிற அமைப்பு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரம் சம்பந்தமான காரகத்துவங்களை நம்ம ஆக்டிவேட் செய்ய வேண்டும். சரிங்களா? அப்போ யாருக்கெல்லாம் குரு மகத்தில் இருக்கோ பச்சரிசி தானம் செய்யுங்க, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும். சுக்கிரன் பூரடத்தில் இருக்கா, அப்போ மாம்பழம் சம்பந்தமான விஷயங்களை தானம் செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும். அப்போ வாழ்வியல் பரிகாரமாக அந்த நட்சத்திர உணவுகளை நம்ம தானமாக கொடுக்க வேண்டும். அப்படி தானமாக கொடுக்கும்போது நமக்கு சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கோயில் சொன்னேன், அந்த கோயில் எப்படி இயக்கணும்னு சொன்னேன். இதில் வந்து நட்சத்திர ரீதியாக எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பெருமணம், அதுக்கப்புறம் ஆடம்பர வாழ்க்கை அமைகிறதுக்கு குருவிலிருந்து 2, 11ஆம் பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குருவிலேருந்து என்ன சொல்கிறோம், 2, 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 2, 11ஆம் பாவத்துடைய அதிபதியாக கிரகமாக யார் வராங்களோ அந்த கிரக உணவுகளை நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும், தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த குரு 2, 11 கூடியவனில் பார்க்கும்போது 2 கூடியவன் புதனாக வராங்களா, அப்போ புதனோட அமைப்புக்கு என்ன பண்ணலாம், வெண்டைக்காய் தானம் செய்ய வேண்டும். வெண்டைக்காய் தானம் செய்யலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், சுக்கிரனுக்கு 11 யார் வராங்க, குரு வராங்களா, அப்போ என்ன பண்ணலாம், லட்டு தானம் செய்ய வேண்டும். இப்படி இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். அப்போ குபேரன் லக்ஷ்மி எங்கே உள்ளார்களோ அதற்குண்டான கோயில்கள் எப்படி போகணுங்கிறது 27 நட்சத்திரத்துக்கான கோயில்கள், ஸ்பெஷலாக இந்த விஷயத்துக்கான கோயிலும் 12 ராசிக்கான டெம்பிள்ஸும் இதில் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வாழ்வியல் பரிகாரமாக நட்சத்திர ரீதியாக எப்படி உணவு கொடுக்கணும்,
2 11ஆம் பாவத்தின் வழியாக எந்த மாதிரி உணவுப் பொருட்கள் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வாழ்வியல் பரிகாரம் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். வாழ்வியல் பரிகாரத்துலேயும் நட்சத்திர ரீதியான தானம், அதே மாதிரி பாவ ரீதியாக அது என்ன ராசின்னு வருதோ அந்த ராசியோட அதிபதியை வைத்து அதுக்கான தானங்களை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்படி நம்ம அந்த கான்செப்டை இயக்க போகிறோம். சரிங்களா? இதுதான் அதோட விஷயம். அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் எடுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாழ்வியல் பரிகாரத்தில் என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா, முதல்ல ஸ்டாரை வச்சு எப்படி இயக்கிறது, அதுக்கப்புறம் ராசியை வச்சு எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம். பாவத்தை அடிப்படையாக வைத்து எப்படி இயக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் குரு சுக்கிரனை வச்சு தான் அடிப்படையாக வச்சு எல்லாத்தையும் பார்க்குறோம். குரு சுக்கிரனை வச்சு தான் அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். லக்னத்தை வச்சு எதுவும் பார்க்கக்கூடாதா சார்னு கேட்டால் லக்னத்தை வச்சும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதே சேம் கான்செப்டை லக்னத்துக்கு எப்படி எடுக்கணும்னா 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதிக்கு எடுக்கணும். அப்போ 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய கோயில் குபேரப்புல், அதுதான் வந்து 2ஆம் இடங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த 2ஆம் இடம் பொருளாதாரங்கிறனால அதை வந்து குபேர புள்ளியாக எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, எந்த ராசியில் நிற்கிறாரோ அதை அடிப்படையாக வைத்தும் இந்த கோயில்களை எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி வந்து செவ்வாயாக வரார். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார்? செவ்வாயா உங்களுக்கு வரார். அப்போ இதுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான கோயில்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து அவங்களுக்கு இங்கே மூல நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு எந்த கோயில் போகணுன்னா ஈரோடு ஆஞ்சநேயர் கோயில். ஈரோடு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். அப்போ 2ஆம் அதிபதி செவ்வாய் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ இந்த 27 கோயில்களில் இந்த விஷயத்தை இப்படியும் நீங்கள் அடிப்படையாக 27 கோயில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட்லையும் அப்ளை பண்ணலாம். வருமானத்தை கொடுக்கும். 11ஆம் இடங்கிறது சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய அபிலாஷைகளாக நிறைவேறக்கூடிய இடம். அப்போ துலாலகணத்துக்கு 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சிம்மமாக வருது. துலாலகணத்துக்கு 11ஆம் அதிபதி சிம்மம். அப்போ சிம்மம்னா யார்? சூரியன். அப்போ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து ஒரு பர்டிகுலர் நட்சத்திரம் நிற்கிறார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 12ல் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியன் வந்து நிற்கிறது அஸ்த நட்சத்திரத்தில் நிற்கிது. அப்போ இதுக்கு என்ன கோயில்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி பகவதி அம்மன் அந்த கோயிலுக்கு போகணும். அப்போ இந்த கான்செப்ட் பாருங்கள், நீங்கள் 27 கோயில்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, 12 ராசியோட கோயில்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாழ்வியல் பரிகாரத்தில் ஸ்டார், ராசி, பாவம் அதுக்கு உண்டான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கோயில்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, பாவத்துக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக வரப்போகுது. அப்போ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் குபேரன் லக்ஷ்மி எங்கு உள்ளார்கள், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நட்சத்திர ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கிறது, பாவ ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அற்புதமாக இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த வகுப்புக்கான கட்டணம், இந்த வகுப்பு எப்போ நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/4/2025 சனிக்கிழமை காலையில் 10 AM மதியானம் 1 PM வரைக்கும் நடைபெறும். இதற்கான கட்டணம் ஜஸ்ட் 500 ரூபா தான். சரிங்களா? 500 ரூபாய் இதுக்கான கட்டணம். 500 நபர்கள் வரைக்கும் தான் இந்த வகுப்பில் கலந்துக்க முடியும். ஸோ இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. 500 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. ஸோ இந்த அருமையான வகுப்பு 19ஆம் தேதி நடைபெறுவது, 3வது சனிக்கிழமை நடைபெறுது 32வது வகுப்பு. இது வரைக்கும் நடத்தாத தலைப்பில் இந்த வகுப்பு நடத்த போகிறேன். இந்த 27 கோயில்களும் 12 கோயில்களும் ஒரு புதுமையான கோயில்கள் இருக்கும், ஆராய்ச்சியில் எடுக்கப்பட்ட கோயில்கள். ஸோ இதை அருமையாக நீங்கள் கற்றுக்கலாம். உங்கள் எல்லாரையும் இந்த VDR ஜாதக ஆராய்ச்சி வகுப்பில் வரவேற்கிறேன், சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்,
வாழ்க வளமுடன்.